அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் பல்லவ தேசம் காத்து யூடியூப் சேனல். அதோட நம்ம அண்ணாவும் இருக்கிறாங்க. அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம் தம்பி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேண்ணா. ரொம்ப நாள் அதுக்கப்புறம் வீடியோ போடுறோம். அப்ப ரீசெண்டாவே ஒரு டாபிக் ரொம்ப பேசப்பொருளா இருக்குது. அதுவும் விடுதலை சிறுத்தை கட்சியோட தலைவர் தோல் திருமாவளவன் அவர்கள் மதுவை ஒழிக்க போறோம். திடீர்னு ஒரு நியூஸ் பரப்புறாரு. அது அதிமுக வரலாம், பாமக அதெல்லாம் வர வேணாம், பாஜகவும் வர வேணாம்னு சொல்லி மறைமுகமாக ஒரு வார்த்தையை முன்னெடுத்து வைக்கிறாரு. அது கொஞ்ச நாள் பேசும் பொருளாக மாறிடுச்சு. அது மட்டுமே ஒரு 2 நாளுக்கு அப்புறம் கரெக்டா ஒரு 3 நாள் கிட்ட நெருங்கும் போது முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்களும் திமுகவில் சேர போறாங்க. இந்த மது ஒழிப்பு போராட்டத்துக்கு முக்கியமாக திமுகவும் ஒரு பங்கெடுப்பு இருக்கும் சொல்லி நியூஸ்லாம் வந்தது. இது எப்படி பாக்குறீங்க? கண்டிப்பா இதுல ஒரு விஷயம் ஒண்ணு நல்லாவே நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது திமுக தெரியும் ஆளுங்கட்சியில இருக்கு. அவங்க தான் ரூலிங் பார்ட்டி. அவங்க நெனைச்சாங்கன்னா ஒரே கையெழுத்துல தமிழ்நாடு முழுக்கும் மதுவிலக்கு கொண்டு வர முடியும். அப்படி அவங்களால மதுவிலக்கு கொண்டு வர முடியலையா, அவங்களோட கட்சி ஆளுங்க நடத்துற அந்த மதுபான கூடங்கள் இருக்குல்ல, அத மூட முடியும். அதுவும் பண்ண முடியாதா? ஓகே. அதாவது மது நீங்க விக்கிறீங்க பாத்தியா டாஸ்மாக்ல, அதுல ஏதாவது ஒரு மாற்றங்கள் செய்ய முடியும். அதாவது மது விற்பனை நேரத்த இன்னமும் குறைக்கலாம். இந்த பசங்களுக்கு அதாவது இந்த வயசுக்குள்ள ஆல்ரெடி சட்டத்துல இருக்கு. 18 வயசுக்குள்ள இருக்கிறவங்க பசங்களுக்கெல்லாம் தரக்கூடாதுன்ட்டு. ஆனா நீங்க பார்த்தீங்கன்னா, தாராளமா சின்ன ஒரு 5வது படிக்கிற பையன் கூட போயிட்டு அந்த டாஸ்மாக் கடையில போயிட்டு சரக்கு வாங்கிட்டு வரலாம். இது மாரி விதிகள இன்னும் நல்லா ஸ்ட்ராங் பண்ணலாம். ஆனால் இது எதையுமே செய்யாத திமுகவ மது ஒழிப்பு மாநாட்டிற்கு அவரு கூப்பிடுறது நகைச்சுவையில் நகைச்சுவை, மிகப்பெரிய நகைச்சுவை. இதத்தான் நான் பட்டேன். அதாவது 2024ஓட மிகப்பெரிய நகைச்சுவை பட்டியல்ல இத சேர்த்தலாம் கண்டிப்பா. இது ஒரு மிகப்பெரிய நாடகம். இந்த நாடகத்துக்கு ஆஸ்கார் அவார்டு தரலான்னா, கண்டிப்பா விசிக கட்சியோட தலைவர் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு தாராளமா தரலாம். ஏன்னா, அப்படியாப்பட்ட ஒரு நாடகத்த இல்ல, தான் இப்ப அதுல ஒரு நடத்திட்டு இருக்காங்க. வார்த்தை அன்புமணி முன்வைக்கிறாரு. பாட்டாளி மக்கள் கட்சி அழைக்க கூடாதுன்னு சொன்னதுக்கு ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் போய் கேக்குறாங்க பாமக தலைவர் அன்புமணி அண்ணா கிட்ட. அப்ப ஒரு வார்த்தை முன்னெடுத்து வைக்கிறாரு. மது ஒழிப்பு போராட்டத்துல பாமக தான் பிஹெச்டி பண்ணிருக்குது. விடுதலை சிறுத்தை கட்சி இப்பதான் எல்கேஜி சேர்த்து விட்டுருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் நாங்க என்னென்ன பண்ணிருக்கோம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க மது ஒழிப்பு போராட்டத்துக்கு வாங்க அப்படின்னு அவர் சொன்னாரு. அது விடுதலை கட்சியோட சார்ந்த முக்கியமான ஆட்கள்லாம் அதை தவிர்த்தாங்க. ஆனா மத்த அனைத்து அரசியல்வாதிகளும் அதை ஏற்றாங்க. அதுக்கு முக்கிய காரணம், தமிழ்நாட்டுல முக்காவாசி மதுக்கடைகள் மூடுறதுக்கு முதல் காரணமாக இருந்தது பாட்டாளி மக்கள் கட்சி தான். எந்த மதுக்கடை ரோட்ல ஹைவேல இருக்குதா, முக்கியமான ஒரு இடத்துல இருக்குதா, பப்ளிக் டிஸ்டர்பா இருக்குதுன்னா பாலோட தலைமையில ஒரு வழக்க போட்டு கோர்ட்ல போய் அந்த மது கடையை ஒண்ணு மாற்று இடத்த மாத்தணும், இல்ல அதை க்ளோஸ் பண்ணுன்னு சொல்லி முதல்ல நிக்கிறது அது பாட்டாளி மக்கள் கட்சி தான். ஆனா அதுவே விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்தவங்க சில பேர் ஏற்க மறுக்கிறாங்க. இது எப்படி பாக்குறீங்க? மதுவிலக்கு கொள்கைன்னு நீங்க எப்படி எடுத்துட்டீங்கல்ல, பாமக தொடங்குவதற்கு முன்னாடியே மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் வன்னியர் சங்கமா செயல்படும்போது 1982லயே தமிழகம் முழுக்க பூர்ண மதுவிலக்கு கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிற விஷயத்த முன்வைத்து மிகப்பெரிய அளவுல பல்வேறு போராட்டங்கள் நடத்தியிருக்காரு. அது மட்டும் இல்லாம பெண்களை கொண்டு இதுவரைக்கும் பாத்தீங்கன்னா பல ஆயிரம் போராட்டங்களை நடத்தினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் தான் சொல்லிட்டு இங்க இருக்கிற அனைத்து அரசியல் கட்சிகளும் தெரியும். அது அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு இன்னும் கூடுதலாக தெரியும். ஏன்னா நடுவுல 2 பேரும் ஒண்ணா பயணிச்சவங்க தான். அப்படிங்கிற ரீதியில ஆமா. அரசியல் காரணங்களுக்காக, அற்ப அரசியல் காரணங்களுக்காக திமுகவிடம் தன்னுடைய பேரத்தை வலுப்படுத்துவதற்கு எக்ஸ்ட்ரா 2, 3 சீட்டுகள் வாங்குவதற்கு இது மாதிரியான விஷயத்தை அவருக்கு தொடர்ச்சியா பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் சொன்னாரு, எங்க திமுகக்குள்ளயும் விசிகக்குள்ள ஏதாவது ஒரு முட்டல் மோதல் வந்துடும். அதை பயன்படுத்தி பாமக உள்ள போறலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற ரீதியில அவரு ஒரு பேட்டியை சொல்லியிருந்தாரு. உண்மையா அண்ணன் திருமாவளவனுக்கு தெரியாம விஷயம் எதுவுமே இல்ல. அங்க திமுகவை பொறுத்த வரைக்கும் பார்த்தா விசிகாவோட பாமக கூட சேர்றதுக்கு எவ்வளவு விருப்பம் இருக்கு. ஆனா தொடர்ச்சியாக பாமக தான் இது மாதிரியான திராவிட கட்சி கூட எவ்விதமான ஒரு ஒட்டு அந்த ஒரு அதான் திமுக கூட எவ்விதமான கூட்டணியும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ரீதியில பாமக தொடர்ச்சியா செயல்பட்டு தான் இருக்கு. அப்படியாப்பட்ட ரீதியில தொடர்ச்சியாக விசிக அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு பாமகவை எதிர்த்தால் மட்டும்தான் அவருடைய அரசியல் இருப்பு அப்படிங்கிற ரீதியில அவருடைய நிலைமை இருக்கு. வேற எப்படியும் பார்த்தா அவருடைய இருப்பும் பார்த்தா வேற எதுவுமே இல்ல. பாமகவை எதிர்க்க வேண்டும். தேவையில்லாத ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி பாமக எதிர்க்க வேண்டும். இது மட்டும் தான் அண்ணன் திருமாவளவர்கள் ஒரு கொள்கையா வச்சிருக்காரு. இல்ல, நீங்க சொல்றத பார்த்தா கிட்டத்தட்ட அது மாதிரிதான் இருக்கு. ரீசன் பாத்தீங்கன்னா, ஒருவேளை உண்மையாவே
விடுதலை சிறுத்தை கட்சியோட தலைவர் அவர்களுக்கு வந்து இந்த மக்கள் மேலையும் இந்த மதுக்கடை வந்து உண்மையாக மூட வேண்டும், ஒழிக்க வேண்டும் என்ற ஒரு நினைப்பு இருந்தா கள்ளக்குறிச்சி விவகாரம் ஒண்ணு நடந்தது. தமிழ்நாடு ஃபுல்லாவே இது பேச பொருளாக மாறிச்சு அந்த கள்ளசாராயம் ஒரு விஷயம். அப்போ உண்மை அன்புமணி கள்ளக்குறிச்சி விஷயம் உண்மை இந்த இடத்துல ஒண்ணு சொல்லியே ஆகணும். திருமாவளவன் வந்து இப்ப இந்த டைம்ல வந்து மதுக்கு எதிராக போராடணும் அது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஓவரா கூறல ரொம்ப ஓவரா சத்தம் போடுறாரு. அது ஆமா வந்து ஆமா என்ன காரணம் எல்லாருமே தெரியும். திமுக கிட்ட வந்து இன்னும் கொஞ்சம் பேரத்தை வலுப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு காரணம் தான். கள்ளக்குறிச்சி விஷயம் நடக்கும்போது அனைத்து அரசியல் கட்சியுமே திமுகவுக்கு எதிராக நிற்கும் போது அதுக்கு முட்டு கொடுத்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா திருமாவளவன் அப்படிங்கிற ஒரு கூடுதல் தகவலை இந்த இடத்துல நான் பதிவு செய்ய விரும்புறேன். காரணம் என்ன என்ன வார்த்தை உங்களால மென்ஷன் பண்ண முடியுமாண்ணா? எதற்காக அவர் வந்து அதாவது எது சொல்லி சப்போர்ட் பண்ணாரு? அதான் இப்ப அதாவது திமுகவோட ஒரு தலித் அமைப்பின் பிரிவாக ஒரு கிளையாக தான் செயல்படுது விசிக அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு விமர்சனம் வச்சுட்டு தான் இருக்காங்க. அதை மெய்ப்பிக்கிற வகையில தான் வேங்கவயல் சம்பவத்துல ஆரம்பிச்சு தலித் மக்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் அது திமுக பக்கம் வந்து ஸ்ட்ராங்கா திரும்பும் போது அதை மடைமாற்றும் வேலையில வந்து மிகவும் கச்சிதமாக செயல்படுவர் யாருன்னு பாத்தீங்கன்னா விசிகவோட தலைவர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் தான். திமுகவுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்தா திமுக கார வந்து முன்னாடி நின்று நெஞ்ச காட்டுறோன்னு இல்லையோ விசிகவோட தலைவர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து முன்னாடி வந்து நின்றுவாரு திமுக காப்பாத்துறதுக்குன்னு. அந்த ஒரு காரணம் தான். இல்ல ஒரு முக்கியமான விஷயம்னா இப்போ விடுதலை சிறுத்தை கட்சி வந்து இந்த மாதிரி மது ஒழிப்பு போராட்டம் பண்ண போறேன்றாங்க. இதுக்கு வந்து திமுக வரப்போறான்னாங்க. ரைட், இது ஒரு நல்ல விஷயம். ஆனா இது வந்து நாங்க வந்து தேசிய அளவுக்கு வந்து கொண்டு போக போறோம்ன்றாங்க. இது எப்படி தெரியுமா இருக்குது? என் கையில வந்து பவர் இருக்குது, ஆனா நான் பண்ண மாட்டேன். பக்கத்துல இருக்கிற நாட்டுல மட்டும் நான் பண்ண சொல்ல, நான் பண்ண மாட்டேன். இப்போ மக்கள் எல்லாரும் நம்மளாம் பார்த்தா எப்படி இழிச்ச வாய முட்டாள்னு தோணுதான்னு தெரியல. அதாவது நம்மள பார்த்தா இல்ல இந்த விஷயம் நமக்கு எல்லாம் தெரியும். நம்மள சேர்க்காதீங்க. திமுக காரனையும் விசிக கட்சியில இருக்காங்க பார்த்தா இவங்களை பார்த்தா அச்சஸ் நாங்க வந்து இழிச்சு வாங்கலாம் அப்படின்னு கேட்கிற மாதிரி தான் இருக்குது. திமுகவுக்கு முட்டு கொடுக்குறவங்களும் விசிகாவுக்கு முட்டு கொடுக்குறவங்களுக்கும் அவங்க வந்து எல்லாமே இழிச்சு வாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இப்ப எக்ஸாம்பிள் வந்து கையில நெய்ய வச்சுக்கிட்டு எங்கேயும் அலைவான்னு சொல்லுவாங்க பத்தி அது மாதிரி கதை தான். அதிகாரம் இருக்கு, நீங்க நினைச்சா எது வேணா பண்ணலாம். ஒரே நாள்ல மது விலக்க கொண்டு வரலாம், அப்படின்னா மது விற்பனை அந்த இதுவை வந்து ஒழுங்குபடுத்தலாம். இது மாதிரியான பல்வேறு விஷயங்கள் அதிகாரத்தை, அதாவது மது வந்து மாநில பட்டியலில் இருக்கு, மத்திய பட்டியலில் இல்ல. மாநில பட்டியலில் இருக்கும்போது மாநில உரிமைங்க மது விலக்குங்கிறது. உடனே திருமாவளவன் சொல்றாரு அதாவது இந்தியா முழுவதும் வந்து ஒரு சில மாநிலத்தை தவிர்த்து எல்லா மாநிலத்திலும் மது விற்கிறாங்க. அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டுல மட்டும் எப்படி மது விலக்கு கொண்டு வரணும், தேசிய அளவுல கொண்டு வர வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு முட்டு கொடுத்தாரு. அவர்கிட்ட ஒரு கேள்வி வைக்கிறோம். ஒருவேளை இந்தியாவுல இப்ப இந்தியா வந்து பிஜேபி இல்லாம காங்கிரஸ் தான் ஆட்சி செய்யுதுன்ட்டு ஒரு பார்வை வச்சுக்கோங்க. உடனே திருமாவளவன் எப்படி நம்ம போயிருப்பாரு? உலகம் முழுவதும் மது இருக்கு, அதுல இந்தியாவில மட்டும் மதுவிலக்கு கொண்டு வந்துட முடியுமா? அதனால நீங்க வந்து உலகம் முழுவதும் மதுவிலக்கு கொள்கையை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா கிட்டயும் ஐநா சபை கிட்டயும் போயிட்டு கோரிக்கை வைப்பாரு போல. அது மாதிரியான ஒரு காமெடியை தான் திருமாவளவன் அவர்கள் வந்து பண்ணிட்டு இருக்காரு. சீரியஸாவே வெளிநாட்டுல கூட அப்ராட் அது மாதிரி மத்த யூனிட்ல கூட முக்கியமா இந்த மதுபான பழக்கங்கள் இருந்தாலும் கூட அவங்களுக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்குது. இந்த வயசுலதான் குடிக்கணும், இந்த வயசுல இருந்து குடிக்கக்கூடாது. அவங்களுக்கு சில பிரின்சிபல் வச்சு அதை குடிக்கிறாங்க, அதை ஏத்துக்கலாம். ஆனா தமிழ்நாடு பார்த்தா அப்படி கிடையாது. விடிஞ்சா போகணும், அது அடுத்த நாள் வரைக்கும் அப்படிதான் போவாங்க. ஆனா இங்க ஒரு வெளிநாட்டுல கொள்கை சொன்னீங்கல்ல, வெளிநாட்டுல வந்து ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். அதாவது வெளிநாட்டுல தயாரிக்கிற மதுபானங்கள் எப்படின்னா, அந்த மதுபானங்கள் தயாரித்து ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அது வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும். எப்படி ஒரு 6 மாத காலமோ இல்ல 1 வருட காலமோ அந்த மது வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அதுக்கப்புறம் அதுல இருக்கிற அந்த விஷம், அந்த அதான் இப்ப கலாச்சாரம் எல்லாம் குடிச்சிட்டு எத்தனை பேர் சாவறானுங்க, அது மாதிரியான நச்சுத்தன்மைகள் எல்லாம் வந்து அதோட வீரியம் குறைந்த பிறகுதான் அது மக்களோட பயன்பாட்டுக்கு வரும். ஆனா தமிழ்நாட்டு அப்படி இல்ல. தமிழ்நாட்டுல என்ன பண்றான், நேத்து காசுறான், இன்னைக்கு பாட்டில அடைக்கிறான், நாளைக்கு வந்து அவனோட வயிற்றுக்குள்ள இருக்கு. இப்படிதான் வந்து தமிழ்நாட்டுல இருக்கிற மதுபான கொள்கை வந்து இது மாதிரிதான் இருக்கு. ஆனா வெளிநாட்டுல இல்ல. முக்கியமாக வந்து ஒருவேளை முதலமைச்சர் அவர்கள் வந்து கூட்டத்தை வந்து மது ஒழிப்பு போடுறதுல வந்து பங்கேற்கவில்லை அப்படின்னு சொல்லியிருந்தாலும் கூட இந்த பேசும்போதே வந்திருக்காது. நம்ம வந்து இழிச்சவாயனா அப்படின்னு நம்ம யாரையும் போய் கேட்க போறதும் கிடையாது. இதுல என்ன பெரிய விஷயம்னா, உங்க கையில பவர் இருக்குது, இதுல வந்து அவங்க இந்த கட்சியோட கொள்கை கோட்பாடு அவங்க அதை பண்றாங்க. நாங்க வந்து எடுத்தோடனே இவ்வளவு பெருசா பண்ண முடியாது, அதனால நாங்க கலந்துக்க போறது இல்ல, ஆதரிக்கிறோம், ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆனா அவங்க எதுவுமே சொல்லாம நாங்க வெறும் ஆதரிக்க போறோம், அந்த கூட்டத்தை கலந்து பேச போறோம். அதுல அன்புமணி ஒரு விஷயத்த கேட்டாரு, கனிமொழி அக்கா வந்து மேடையில பேசுவாங்களா?
அந்த கூட்டத்தை கூப்பிடுங்க நீங்க ஃபர்ஸ்ட். ஏன்னா அவங்க தான் கனிமொழி இந்த அக்கா கள்ளக்குறிச்சி விவகாரத்துக்கு அப்புறம் அந்த டாபிக் மட்டும் கேட்டா பேசுவாங்க. நான் சொல்லலைங்க, மதுவழி பத்தி நான் பேசவே இல்லை. அவங்களுடைய வருமானமே இதில் தான் இருக்கு. ஏன்னா திமுக தமிழ்நாட்டில் இருக்கிற மதுபான ஆலைகள்ல முக்காவாசி பார்த்தா திமுகவோட பேர்ல தானே இருக்கு. அதை மூடிட்டாங்கன்னா அப்ப திமுகவுக்கு கட்சி நிதி என்ன வருது? திமுக வந்து எப்படி அந்த எலெக்ஷன் டைம்ல வந்து எப்படி செலவு அதிகமா பண்ணுவாங்க? அப்புறம் மக்களுக்கு எப்படி வந்து 1000 2000 சொல்லிட்டு பணம் கொடுக்க முடியும்? அதுக்கப்புறம் மக்களை எப்படி ஏமாத்த முடியும்? அப்புறம் தேர்தல் நேரங்களில் எப்படி பிரியாணி, அதாவது பிரியாணி இலவசங்கள், அப்புறம் காசு 1000 2000 சொல்லி கொடுத்து எப்படி மக்களை ஏமாத்த முடியும்? இதெல்லாம் இருந்தா தானே மக்களுக்கு காசு கொடுக்க முடியும். மதுபான ஆலைகள்ல இருந்தா தானே மக்களுக்கு காசு முடியும். அதனாலதான் மதுபான கடைகள்ல வந்து தாராளமா இது பண்ணிட்டு இருக்காங்க. விட்டா இன்னும் வீட்டுக்கே வந்து அந்த மது சப்ளை எல்லாம் பண்றதுக்கான ஆர்டர் எல்லாம் போடுவாங்க. அதுக்கு வந்து அதுக்கு முட்டு கொடுக்கறதுக்கு அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து தயாரா இருப்பாருன்னு தான் நம்ம சொல்லணும். அதாவது திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு பேச்சு முன்னெடுத்துக்கிறாரு, தலித் மக்களால் நம்ம வந்து சிஎம் ஆக்க முடியாது, முதலமைச்சர் ஆக முடியாதுன்னு சொல்லி. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? தலித் மக்களை வந்து அதான் தலித் மக்கள் வந்து தலித் யாரும் வந்து முதலமைச்சர் ஆக முடியாது அப்படிங்கறது வந்து திருமாவளவன் அண்ணனுடைய ஆதங்கத்தை வந்து நாங்க ஏற்கிறோம். ஆனா நாங்க வந்து திமுக கூட கூட்டணி இருந்துகிட்டு இது பேசுறது வந்து கண்டிப்பா எங்களால ஏத்துக்க முடியாது. ஏன்னா திமுகவுல 3 பேர் வந்து அமைச்சரா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதாவது தலித் சமூகத்தை சேர்ந்தவர்கள் 3 பேர் அமைச்சரா இருக்காங்க. அதுல வந்து அவங்களுக்கு கொடுத்த இடம் என்ன தெரியுமா? 31, 32, 34 கடைசி இடங்கள். 31, 32, 34 கடைசி இடங்கள் தான் கொடுத்திருக்காங்க. ஏன் அவங்களுக்கு வந்து பினான்ஸ் மினிஸ்டர் தரக்கூடாதா? ஏன் அவர்களுக்கு வந்து நல்ல ஒரு அந்த போக்குவரத்து துறையோ அப்படி இல்லைன்னா பொதுப்பணித்துறையோ கொடுக்கக்கூடாதா அந்த சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு? 31, 32, 34 கடைசி இடத்துல இருக்கிற ஒரு மந்திரி பதவி தரீங்களே, அப்படின்னா இதை எதிர்த்து வந்து நீங்க திமுகவை தானே எதிர்த்து கேள்வி கேட்டிருக்கணும். நீங்க வந்து அது மட்டும் இல்ல பக்கத்துல ஆந்திரால ஆயிருக்காங்க. 4 முறை உத்தரப்பிரதேசத்துல வெகு மாயாவதி அவர்கள் வந்து முதலமைச்சரா இருக்காங்க. இன்னும் ஒரு சில பஞ்சாப்ல கூட ஒருத்தர் வந்து தலித் ஒருத்தர் வந்து முதலமைச்சரா இருக்காங்க. இது மாதிரி பல்வேறு நபர்கள் வந்து முதலமைச்சரா இருக்காங்களே. தமிழ்நாட்டுல ஏன் முடியாது? முடியும். ஆனால் உங்கள மாதிரியான திமுகவோட கிளை கட்சியா செயல்படுகிற விசிக மாதிரி கட்சிகள் வரைக்கும் தலித் அமைச்சர் சார்ந்தவர்கள் வந்து யாருமே முதலமைச்சர் ஆக முடியாதுங்கிறது உண்மைதான். என்னைக்கு தலித் மக்களும் சரி, விசிக விடுங்க. அவங்க வந்து முழுக்க முழுக்க திமுகவோட சார்பு அப்படிங்கிற மாதிரி போயிட்டாங்க. தலித் மக்களும் பிற தலித் சமூகத்தை சார்ந்த கட்சி நடத்துறவங்களும் வந்து என்னைக்கு ஒன்னா சேர்ந்து இது பண்றாங்களோ கண்டிப்பா அன்று ஒரு நாள் தலித் சமூகத்தை சார்ந்த ஒருத்தர் வந்து கண்டிப்பா முதலமைச்சர் ஆக முடியும். கண்டிப்பா அது கூட இன்னும் நீங்க பாமகவிற்கு இன்னும் ஆதரவு கொடுத்தீங்கன்னா தாராளமா உங்களுக்கு வந்து முதலமைச்சர் பதவி வந்து தூக்கியே கொடுப்பாங்க. சோ அது வந்து இதுக்கு முன்னாடி வந்து செஞ்சு காமிச்சவங்க தான் பாமக சார்ந்தவர்கள். தலித் எழில்மலை என்பவருக்கு வந்து மத்திய அமைச்சர் பதவி வந்து கொடுத்து இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் தலித் பொன்னுசாமி அவர்களுக்கு வந்து மத்திய அமைச்சர் பதவி கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி பாமக வந்து ஒரு தலித் சமூகத்தை சார்ந்த வந்து 1998ல வந்து முதலமைச்சர் ஆக்குனாங்க. அது பின்னர் தான் திமுகவே 1999ல ராசாவை வந்து மத்திய அமைச்சர் ஆக்குனாங்க. இதுதான் வித்தியாசம். வேற எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை.